சண்டையே வேணாம் சாமி, ஆளை விட்டா போதும் சாமி, நான் வீட்டை விட்டு வெளியே ஓடிடுறேன் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அர்ச்சனா அவர்கள் இன்னைக்கு விஷ்ணு கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. டேய் திருட்டு கமனாட்டி என்னென்ன பேசுகிறான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவீனா நிக்சனை பார்த்து திட்டுறாங்க. ஏன் இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 500 லைக் நான் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க இன்று வீடியோக்குள்ளே வந்து போகலாம். காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வந்து வச்சுருந்தாங்க. இந்த டாஸ்கில் என்ன ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னா, யார் டைட்டில் வின்னராக தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லைனாலையும் டைட்டில் வின் பண்ணுற அளவுக்கு அவங்க ஒர்த்தி இல்லை அப்படின்ற மாதிரியும், அண்ட் அவங்கள இமேஜினில் கூட நினச்சி பார்க்க முடியாது இவங்கெல்லாம் டைட்டில் வின்னர் ஆகுவாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆக்டிவிட்டி பண்ணணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்களை சொல்லி ஒருத்தரை வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமினேட் பண்ணணும். நாமினேட் மீன்ஸ் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இதில் சரவண விக்ரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அர்ச்சனா அவர்களை பொலன்னு வந்து பொழக்கிற மாதிரி, அர்ச்சனா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிறாங்க. இங்கே எத்தனையோ பேர் வந்து டைட்டில் வின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால் அந்த பொண்ணை வீட்டுக்கு போக சொல்லுங்கள், நாங்கள் வேணால் டைட்டில் எடுத்துகிட்டு போகிறோம். அதனால் அந்த பொண்ணை வந்து டைட்டில் வின் பண்ணுறதை இமேஜினில் கூட என்னால் வந்து நினச்சி பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி சரவண விக்ரம் வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் அர்ச்சனா வந்து பார்த்திங்க அப்படின்னா சரவண விக்ரமே வந்து நாமினேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய கிளாஷ் அப்படிங்கிறது வந்து போயிட்டே தான் இருக்குது. அண்டு சரவண விக்ரம் இப்போ கூட அந்த அர்ச்சனா பேரை எடுக்காமல் வந்து இருக்க மாட்டேங்கிறாரு. அண்டு வன்மம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான் சரவண விக்ரம். நேற்று கூட வந்து சொல்லியிருந்தாரு. பட் வன்மம் இருக்குது, அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சொன்ன உடனே அது ஒரு மாதிரி வந்து அப்செட் ஆகுது அர்ச்சனாவுக்கு. பட் இந்த டாஸ்க் வந்து ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது ஒரு டாஸ்க்கு, ஜாலியாக ஃபன்னாக வந்து எடுத்துக்கலாம், எதையும் நான் பர்சனலாக எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்டான விஷ்ணு வந்து படுத்துட்டு இருக்காப்புல. அப்போ வந்து அர்ச்சனா வந்து மேக்கப் போட்டு வந்து சொல்கிறாங்க, ப்ரோ இன்றைக்கி கூட எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு ப்ரோ, எங்கே நான் வந்து ப்ரோவோக் ஆகிடுவணும்னு சொல்லிட்டு, உனக்கு வந்து இமேஜினேஷனே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இமேஜின்லேயே என்னால் வந்து கொண்டு வர முடியாது, உன்னால் வந்து டைட்டில் வின் பண்ண முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு வந்து சொல்கிறாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி வந்து இருந்துச்சு. அதுவும் குறிப்பாக விக்ரம் ஒரு ஆட்டிடியூடோடு சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. தலைமையில் கையெல்லாம் வச்சுட்டு அர்ச்சனா மாதிரி ஆக்டிவிட்டியெல்லாம் பண்ணுறாப்புல. ஸோ அது எனக்கு ஒரு மாதிரி வந்து இருக்குது. இந்த சண்டையே வேணாம்பா, தயவு செய்து விட்டுருங்க, நான் இப்போ எப்படி இருக்கணும் அதே மாதிரி வந்து இருந்துக்கிறேன், ஆளை வெளியிடா சாமி அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா வந்து ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் அடிச்சுக்கோங்கடா சாமி, கமல் சார் வந்து சொல்லிட்டாப்புல, இதுதான் உன்னோட கேரக்டர், நீ இப்படியே மெயின்டைன் பண்ண அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு வந்து சொன்னதா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அது விஷ்ணு வந்து பார்த்திங்கன்னா சொன்னது மட்டும் இல்லாமல், நான் இப்படியே இருந்துடுறேன், எதுக்குலாம் சண்டைலாம் அடிச்சுக்கிட்டு, டைட்டில் வேணுமா எடுத்துக்கோங்கப்பா, காசு வேணுமா எடுத்துக்கோங்கப்பா, விட்டுருங்கப்பா, என்கிட்ட விட்டுருப்பா தயவு செய்து அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரவீனா வந்து எதை பற்றி பேசுகிறாங்கன்னா, இந்த சீசன்லாம் முடிஞ்சிச்சுன்னா நான் டூருக்கு போகிறேன், காஷ்மீர் வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எதுக்கு காஷ்மீர்லாம் போகிறேன், இமாச்சல் போ, அங்கெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும், அமைதியாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. டேய் அவங்க என்ன டூருக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க, நீ என்ன டூருக்கு போகிறேன்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி தினேஷ் வந்து சொல்கிறாப்புல. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிக்சன் வந்து இல்லை, வெள்ளங்கிரி மலை கூட நான் போயிருந்தேன், ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன், போயிருந்தேன், நல்லா இருந்துச்சு, ஸோ அதனால் நீங்கள் அங்கே போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நிக்சன் வந்து சொன்னாப்புல. இதுக்கு ரவீனா என்ன தெரியுமா சொன்னாங்க, டேய் திருட்டு கம்முனாட்டி என்னென்ன சொல்கிறான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. எனக்கு ஒரே ஷாக்கு. இங்கே செஞ்சிருவேன் அப்படின்னு சொன்னாலே பிரச்சனையாக வந்துடுது. சரி செஞ்சிருவேன்னு சொன்னால் கூட அது வந்து வேறு மாதிரி சொருகிடுவேன் அப்படின்றதெல்லாம். முன்னாலும் வந்து டைலாக்லேயே அடித்து தும்சம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலே பிரச்சனை வருது. ஆனால் இவங்க என்னடா கம்முனாட்டின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ரவீனா இப்போ தான் டோஸ் விட்டாப்பில், நீங்கள் வந்து வார்த்தைகளாக வந்து விட்டுட்டுருக்கீங்க, இப்போ கண்டென்ட் கிடைக்காதனால உங்களெல்லாம் போட்டு வருத்தி எடுக்கணும் அப்படின்னு நினச்சினுக்கிறாங்க. நீங்கள் இப்படிலாம் வார்த்தையை விட்டால் எப்படி சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ எனக்கு என்னென்னா இந்த கம்முனாட்டி அப்படிங்கிறத வந்து ஒரு கண்டென்ட்டாக எடுத்து நான் பேசுகிறேன், கம்முனாட்டினா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதனால் நீங்கள் கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சண்டையே வேணாம், தயவுசெய்து ஆளை விடுங்க அப்படின்னு சொல்கிற அர்ச்சனா, இந்த பக்கம் டே கம்முனாட்டி என்னடா பேசுகிற அப்படின்னு சொல்கிற ரவீனா. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதில் கமெண்ட்டில் இருந்து தெரிவிக்கவும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.